வெல்கம் டு அவர் டிவி ட்ரீம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீட்லேயே 10 நிமிஷத்தில் டேஸ்ட்டாக ஒரு நேந்திரம்பழ சிப்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் 3 நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். இதை மேல் பகுதியும் அடிப்பகுதியும் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு கீரல் லைட்டாக கீறி விட்டு எடுத்துக்கலாம். இந்த பழம் ரொம்ப பழுக்காமல் ரொம்ப காயும் இல்லாமல் ஒரு மீடியம் லெவலான பழம் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் காயினாலும் இந்த மாதிரி தான் செய்யணும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வாழைப்பழம் ரொம்ப பெருசாக இருக்கிறனால நான் அதை 2 கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இல்லாட்டி நம்ம சிப்ஸு செய்யும்போது பழம் உடஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வாழைப்பழத்தை சீவி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் சீவும் போதே நல்லா பபிள்ஸ் வருது. இது வெந்து முடித்தோடனே அந்த பபிள்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா சிப்ஸ் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இதை லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ காயில் நீங்கள் சிப்ஸு போட்டிங்கன்னா இந்த கலர் வந்தோடனே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் பழத்தில் போடும்போது இன்னும் கொஞ்சம் டார்க் கலராக ஆனதுக்கப்புறம் தான் எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிப்ஸ் ஓரளவு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல மஞ்சத்தூள் உப்பு கலந்த தண்ணி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது சேர்த்தோன்னே இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும். பார்த்திங்கன்னா அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினோடனே நம்ம சிப்ஸை எடுத்துடலாம். இப்போ நம்மளோட சூப்பரான நேந்திரம்பழ சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.